அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். சிங்கப்பூரில் காசு கொடுத்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களை ஒரு வெள்ளி கூட செலவு இல்லாமல் எப்படி இலவசமாக சுற்றி பார்க்குறது, அதுவும் சிக்கன் பிரியாணி வித் கூல்ட்ரிங்க்ஸோட. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி நாங்கள் இலவசமாக சுற்றி பார்த்த ஏரியா தான் ஃப்ளவர் டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் ஜுராசிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 வெள்ளிக்கு குறையாமல் இருக்கும். எங்களை இலவசமாக கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இந்த டீமோட ஜாயின் பண்ணி இலவசமாக ஜாலியாக சுற்றி பார்த்தேன் அப்படிங்கிறத வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மேக காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் சுற்றி காமிச்சாங்க. அதாவது கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுக்குள்ளே பலவிதமான விலங்குகள், அதாவது டைனோசர் முதற்கொண்டு பல காட்டு விலங்குகள் இருக்குது. இதயம் பலவீனமானவங்க, குழந்தைங்க, அதே போல் பெரியவங்க உங்களுடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு பாருங்கள். சிங்கப்பூரில் உள்ள காட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதில் வந்து டைனோசர் எல்லாம் இருக்குது. அந்த டைனோசர் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பேன். டைனோசர் எல்லாம் நீங்கள் தேட்டரில் அல்லது நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கம் லெட்ஸ் கோ. இதுபோல் சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் மிஸ்டர் மார்சல் மற்றும் அவங்களுடைய டீம். இவங்க தான் நமக்கு இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்க. இவங்க வந்து எங்கள் எல்லாரையும் பே ஃப்ரண்ட் எம்ஆர்டிக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே எல்லாரும் ஒன்று கூடி ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மெதுவாக நடந்து கார்டன் பை த பேக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போகிற வழியில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. இந்த சைடில் ரீல்ஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி லைஃப்பில் வர்றவங்க நிறைய பேர் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனோம். நடந்து போகிற வழியிலே ரெண்டு சைடுமே அழகாக டெக்கரேஷன் பண்ணி அப்படியே மலர்களால் அப்படியே டிசைனாக அப்படியே அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்டன் பைதவைக்கு போகிற வழியில் ரெண்டு சைட்லையுமே ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் செம்மையான இடம்ங்க. அப்படியே இயற்கையோட காற்று நம்ம உடம்புல படும்போது நம்மளுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை எல்லாமே பறந்து போயிருந்துச்சுங்க. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் அதே போல் பயங்கரமான கூட்டமாகவும் இருந்துச்சு. நடந்து போகவே இடம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனாங்க. நான் ரசித்த அந்த இயற்கையை நான் உங்களுக்கும் காட்டுறேன். இந்த பக்கம் நீர் பீச்சி அடிக்கிற மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்படியே அழகாக பூ போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த பாமாயில் தயார் பண்ணுற மரம்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது எந்த மரம்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் செம்மையாகவும் இருந்துச்சு. ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. டைம் போகிறதே தெரியல. வெயில் அடித்தாலும் நமக்கு அந்த வெயிலே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். நீங்கள் இந்த இயற்கையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம பெரும்பாலும் வர்றதில்ல. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள். அதனால் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் கையில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு சாப்பாடை கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மர நிழலில் உட்காந்து இலைப்பாறுவதற்கும் நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பக்கம் ஐஸ்கிரீம் நினைக்கிறேன் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம மெதுவாக நடந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு மிஸ்டர் மார்சல் டீம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு அருமையான குட்டி பேக் தாங்க கொடுத்துருந்தாங்க. அந்த குட்டி பேக்கில் வந்து நம்ம தண்ணி கொண்டு வைக்கலாம், வேலைக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய்க்கலாம். சின்னமாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பேக்கு எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்தாங்க. அதையும் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன்.
இவங்க தான் வேலண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னார்வ தொண்டு செய்யக்கூடியவங்க. இவங்க தான் நமக்கு அந்த பேக்கை வந்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கிட்டு அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். அந்த பேக்கில் ஒரு பெரிய பேஸ்ட் ஒன்று இருந்துச்சுங்க. ஒரு ப்ரெஷ்ஷு, அதாவது பல்லு விளக்குற ஒரு ப்ரெஷ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ள மேன் யூஸ் பண்ணக்கூடிய ரெக்ஸோனா டியோடரண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சானிடைசரும் இருந்துச்சுங்க. இது ரொம்பவே முக்கியமானது, நமக்கு யூஸ் ஆகக்கூடியது. மிஸ்டர் மார்ஷலும் அவங்களோட டீமும் ஒரு சின்னதாக மீட்டிங் போட்டு இந்த ட்ராவல் சம்மந்தமான ஒரு சில அட்வைஸை பண்ணாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம். That's in this part, it's all flowers. In this part, they have a big waterfall. And you know the movie Jurassic Park with the dinosaur? So there are so many dinosaurs there. They are not real, so don't be scared, okay? Because they are moving and they are also blinking their eyes. They look really real. Okay, so now it's 2:30. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த மேகக்காடு, அதாவது க்ளவுட் ஃபாரஸ்ட். போகிறதுக்கு தயாராகியாச்சு, கியூவில் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம சட்டையிலையோ அல்லது நமக்கு ஒரு பச்சை கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னே உள்ளே விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட ஆம்பிஷன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, வாவுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஜுராசிக் வேர்ல்டு, இந்த வேர்ல்டுக்குள்ளே தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஒரு வழியாக காட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குற்றாலம் கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நயாகரா ஃபால்ஸை விட செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. இது கனவா அல்லது நிஜமானு என் கையை கிள்ளி பார்த்துக்கிறேன். உண்மையாகவே நிஜம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் மார்ஷல் டீமுக்கு வந்து நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த மேகக்காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இதில் தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க. இதை ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி 2 டைனோசர் தம்பி நிற்கிறாங்க. இவங்க தான் எல்லாரையும் வரவேற்பாங்களாம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டார். நான் ஒரு யூடியூபர்னு சொன்னேன். என்னை நல்லா வீடியோ எடு, உனக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் நிறையா வருவாங்க, வியூஸும் நல்லா கிடைக்கும்னு சொன்னாப்புல. ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த ஃபால்ஸை ஒரு தடவை வீடியோ எடுத்தேன். மேலே ஒரு பால்கனி மாதிரிலாம் இருக்குது. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான இடம்னு நினைக்கிறேன். அங்கேயும் நம்ம போவோம் அப்புறமாக. இப்போதைக்கு இதை நல்லா நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அலுமினியம் ப்ளஸ் கண்ணாடினால் ஒரு தனி உலகத்தையே உருவாக்கியிருக்காங்க. அதான் ஜுராசிக் வேர்ல்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், அந்த அலுமினியத்தையும் அந்த கண்ணாடியும் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த டைனோசருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். மெதுவாக ஸ்லோ மோஷனில் கொண்டுட்டு போகிறேன் பாருங்கள். எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த மலைகளில் பலவிதமான செடிகளும் பூக்களும் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை சொன்னால் உங்களுக்கு புரியாது, நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த டைனோசரோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டைனோசர் தம்பி சொன்னால், இது என்ன பிரமாதம், உள்ளே போங்க, இதை விட பக்காவாக எங்கள் அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அப்புறமா பார்த்துக்குவோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பங்களா பாயெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் அன்றைக்கில ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு பக்கத்தில் போனேன். கூலிங்கான காற்று அப்படியே நெஞ்சை வருடிக்கிட்டு போச்சு. அது பக்கத்தில் போனாவே நம்மளுடைய கஷ்டம், மனக்கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே பறந்து போயிடும் போல். நேரம் ஓடுனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஜில்லுன்னு மழை சாரல் மாதிரி அப்படியே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஆழத்தில் கொட்டுது அப்படின்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அது ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, கிட்டத்தில் போகும் பயமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனு கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டேன்.
ஃபோனு தவறி விழுந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வேற. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்ட்டு ரொம்ப கிட்டத்தில் போய் எடுத்த வீடியோ தான் அது. இந்த அருவியோட சத்தத்தை கேளுங்க. இன்பத்தேன் வந்து பாயுதே காதினிலே அப்படின்னு உங்களுக்கும் பாட தோணும். அந்த மாதிரி அதோட சத்தம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சூட்டோட சூடாக எல்லாரும் செல்ஃபி எடுத்தாங்க. நம்மளும் செல்ஃபியோட ஒரு வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்தாச்சு. அதோட அந்த டைனோசர் தம்பிக்கும் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு பிரிய மனசு இல்லாமல் வேறு இடத்த நோக்கி போயாச்சு. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் இருந்தோம்னா மற்ற இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதை விட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயாச்சு. அந்த பக்கம் சின்ன சின்ன டைனோசர் தம்பி குட்டிங்க நிறைய பேர் நம்மளை பார்த்த உடனே அவ்வளோ சிரிப்போட அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னா நல்லா விசாரித்தாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் உன்னுடைய பேர் என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டேன். இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு சொன்னால். உங்களுக்கு ஏதாவது நல்ல தமிழ் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த டைனோசர் குட்டிங்க. பிறந்து 1 மாதம்தான் ஆகுதான். பார்க்கவே அழகாக க்யூட்டாக அமேசிங்காக இருந்துச்சு. தொட்டு பார்க்கக்கூடாது, தொட்டியனா கடிச்சு போடுவேன் அப்படின்ட்டேன். அதனால தொடலை. நீங்களும் போனீங்கன்னா தூரமாக நின்னே பாருங்கள். இந்த பசங்களை தொட்டால் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருமா. இந்த தொடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு கிட்டத்தில் போனோடனே டென்ஷன் ஆகிட்டாப்புல தம்பி. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பையனோட அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர ஆரம்பித்தோம். காடுகளை சுற்றி பெரிய பெரிய மரங்களும் வெத்தலை போன்ற ஊசியான இலை கொண்ட செடிகளும் இருந்துச்சு. அதே போல் நீளமாக அந்த இலைகள் உள்ள செடிகளும் பார்க்கவே ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்துச்சு. இந்த செடியோட பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காடுனாவே செடி கொடியெல்லாம் இருக்காமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அது ஒரு புலவில் வந்துருச்சு. ஓகே, இந்த மேலெல்லாம் நடப்பாதை இருக்குது, அதிலெல்லாம் மேலே ஏறி போய் உங்களுக்கு அற்புதமாக வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செடிகளோட பேர் தெரிஞ்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது உள்ள டைனோசர் குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதனால் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தோட இலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக நீளமாக தொங்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மேலே ஒரு லிங்க் பிரிட்ஜ் இருந்துச்சு, அதுலேயும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இடத்த சுற்றி பார்ப்போம் அப்படின்னு இவங்க பின்னாடியே நம்மளும் போக ஆரம்பித்தோம். ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பெரிய அலற சத்தம் கேட்டுச்சு. நிறைய பேர் வந்து ஊன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அதோ தெரியுது பாருங்கள், பெரிய டைனோசர் அங்கேருந்து உருமிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 வோல்ட் மின்சாரம் அவனை சுற்றி பாஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தே போட்டாயிடுங்க. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் போனால் மின்சாரம் தாக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அபாயமான இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வரப்போகிறோம். வயசானவங்க, குழந்தைங்க, அதே போல் இதயம் பலவீனமானவங்கெல்லாம் மனசை திடப்படுத்திக்கங்க. என்னடா இந்த பக்கம் போன துக்குறாங்களே எல்லாரும் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து ஒரு பெரிய டைனோசர் வந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. மூக்கு நீளமாக உள்ள டைனோசராக இருக்கும் போல். அதோட ரெக்கையை பாருங்கள், யப்பா எவ்வளோ பெருசு. இந்த வாய்க்குள்ளே வந்து ஒரு மனுஷனையே முழுங்கும் போலையே. மேலே இருந்து அதை வீடியோ அற்புதமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லிங்க் பிரிட்ஜை பார்த்தாவே என்னமோ இரட்டை கோபுரம் மாதிரி தெரியுதுங்க. சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், அழகு வண்ணம் தீட்டின மாதிரி வானவில் மாதிரி செம்மையாக இருக்குது. இதை எப்படி தான் இதை வந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியலை. அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. இவன் என்னடா லூஸு மாதிரி பேசிக்கிட்டு போகிறானே அப்படின்னு சின்ன பையன் ரொம்ப வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய டைனோசரை நான் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். எம்மாடியோ எவ்வளோ பெருசு. அப்பா, இதோட வாய்க்குள்ள என்ன 10 மனுஷன் ஒரே நேரத்தில் உள்ளே போவான் போலையே, முழுங்கிரும். அந்த அளவுக்கு வாய் இவ்வளோ பெருசாக இருக்குது. பல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டே அப்பா, கத்தி கூட தோற்று போயிடும் போலையே. லேசாக தொட்டாவே 10 அடி ஆழம் உள்ளே போகும் போல், அந்த அளவுக்கு பெரிய பல்லா உள்ள இருக்குது. இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து முழு பயனையும் அடைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாடியோ, கண்ணெல்லாம் ரத்த கலரில் கொலை வெறியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தில் போனோம்னா முழுங்கிரும் போல். நம்ம தூரத்திலே இருந்து ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 20 ஆள் தள்ளி நின்றுக்கிட்டு ஜூம் பண்ணியே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்து சொல்லுங்கள். அப்பா, கிட்டத்தட்ட 50 அடி நீளம் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ பெரிய ராட்சத டைனோசரை எப்படி தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்களோ தெரியலை. இதை பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் கேட்டான் என்னைய, என்னடா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா கால் கட கட கடன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு இந்த டைனோசரை பார்த்த உடனே. யப்பா, நான் இந்த உலகத்திலே இல்லை, டைனோசர் வேர்ல்டில் தான் இருந்தேன் சொல்லப்போனால். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப மோசமான பயலாக இருப்பான் போல். ஆள் உருமுற சத்தத்திலே பல குழந்தைங்க கக்கப்புங்க நான் அழுதுகிட்டு இருந்துச்சு. இங்கே பாரு, இந்த குழந்தை இறுக்கி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அப்பா எவ்வளோ பெருசு. நைட்டில் தூங்கும்போது இந்த டைனோசர் சத்தம் இவன் என்னடா பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சாப்ப அந்த மாதிரி தான் இதோட சத்தம் இந்த காடு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஞ்சர் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். 10,000 வோல்டு மின்சாரம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த டைனோசர் 10,000 வோல்டு மின்சாரம் அளவுக்கு பவரானது அப்படின்னு. இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியத்தில் அப்படியே மெய்சிலிருந்து உறைஞ்சி போய் நிற்கிறத நீங்களே பாருங்கள். இந்த டைனோசரோட முழு உருவத்தையும் என்னோட கேமராவிலே படம் பிடிக்க முடியலன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய டைனோசராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக போயிட்டு இதோட முழு உருவத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னுடைய முழு ஃபோனில் இருந்துமே இதை கவர் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஊதா கலரில் ஒரு பெண்ணு ஆச்சரியத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வச்சுருந்தாங்க. அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதையும் பார்த்து ரசித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களோட காட்டோட நடுப்பதிக்கு மெதுவாக போய்கிட்டே இருந்தோம். மேலே எல்லாம் நடந்து போகிறதுக்கு நடைபாதையெல்லாம் இருந்துச்சு. மேலே இருந்தும் இந்த டைனோசரை நிறைய பேர் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே ஏறுற மாதிரி நடைபாதை இருக்குது பாருங்கள். இந்த வழியாக தான் காட்டோட நடுப்பகுதி போகணும் போல். அதாவது எவல்யூவேஷன் வாக்குன்னு போட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பெரிய பெரிய மரங்கள் அழகாக செடி வளர்ந்து தொங்குறதா காட்சி தந்துச்சு. அதையும் ஒரு வீடியோவை போட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தா ஒரு தண்ணிக்குள்ளேருந்து புகையாக கிளம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பேய் இருக்க என்னட்டு அப்படியே பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வலது பக்கம் என்னடா ஆள் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்தும் புகையாக அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே பார்த்தா தண்ணி இருந்துச்சு. தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்கும் போல். சுடு தண்ணி, ஏதாவது காட்டுக்குள்ளே குளிர் அடிக்கும்போது இந்த சுடு தண்ணியை காய வச்சு டீ போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஒரு சில பேர் நம்பாமல் தொட்டும் பார்க்குறாங்க. இது அப்படியே உள்ள காட்டுக்குள்ளேருந்து எங்கேயோ இருந்து வர்ற தண்ணி போல் இது. அது அப்படியே புகையாக கிளம்பிச்சு. இந்த பக்கம் எல்லாரும் போன தூக்கி மேலே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு 5-6 குரங்கு மேலே தாவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அறக்க பாருங்கள், இதுதான் அந்த குரங்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு ஒரு ஹாய் ஒன்று சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக காட்டோட நடுப்பதிக்கு போவோம் அப்படின்னு ஆளுங்க பின்னாடியே போயாச்சு. ஏன்னு கேட்டால் நமக்கு பயமாகவும் இருந்துச்சு, தனியாக போக முடியாது. நீங்களும் அது மாதிரி தனியாக போகாதீங்க, யாரையாவது கூட்டிக்கிட்டு போங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போங்க. இந்த பாருங்கள், இந்த செடிகளுக்குள்ளே லைட்டெல்லாம் போட்டு இருட்டு தெரியக்கூடாது, இருட்டில் பயந்துடுவீங்க அப்படின்னு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையோட அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான தருணமாக இருந்துச்சு. நான் வேறு உலகத்துக்கு போயிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்களே. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு போனோம். என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு அருமையாக வீடு மாதிரி தயார் பண்ணியிருந்தாங்க. அது மேலே கழுகுலாம் உட்காந்துருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பெண்கள் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த தொட்டிக்குள்ளேருந்து ஒருத்தன் எட்டி பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே திட்டுக்குள்ளே தூக்கி போட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா நான் தான் இந்த காட்டை பாதுகாக்கிறவன். ஒழுங்கா எந்த பொருளையும் எடுக்காமல் சுற்றி பார்க்குறியா, சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டே இருன்னு தலையாட்டினேன். நீ பாட்டுக்கு ஏசக்க போசக்க ஏதாவது பண்ணீங்கன்னா முட்டி சாய்ச்சிருவேன் அப்படின்ட்டு உள்ளேருந்து ஒரு ஆட்டினேன் பார்த்துக்குங்க. அப்படியே நான் பக்கத்தில் உள்ளவங்களை தள்ளி விட்டு அவங்க மேலே விழுந்துட்டேன். அந்த அளவுக்கு பயமுறுத்தி விட்டாங்க. இந்த அக்கா தான் ஏய் சரி சரி விட்றா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் அமைதியானான். பார்த்துங்க எப்படி கொம்பெல்லாம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அந்த டைனோசரோட பேர் என்னன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபடியும் சுற்றி சுற்றி அவன் பக்கமாக தாங்க அந்த கியூ போகுது. அந்த பக்கமே இனிமேல் போகக்கூடாதுன்னு நினச்சா விடவே இல்லை. அந்த வழியாக தான் கியூ போகுது. அவன் ரொம்ப நேரமாக என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஏன்டா என்னையே பார்க்குற அப்படின்னு கேட்டால், நீ தான் வீடியோ எடுக்கிற, நீ வந்து தப்பு தப்பாக வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா உன்னைய நான் தேடி வந்து உன்னைய கொம்புலேயே குத்தி விடுவேன் அப்படின்னா, அதுக்கு பயந்துக்கிட்டே நான் இந்த பக்கம் டைனோசர் போட்டா இருந்துச்சு, அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மரம் செடி கொடிகளை வீடியோ எடுத்துக்கிட்டு மெதுவாக அப்படியே மூவ் பண்ணிட்டேங்க. அப்பாடா அவனை விட்டு தப்பிச்சோம்டா சாமி அப்படின்னு பார்த்தா அவன் தம்பியை இங்கே காவலுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. அங்கிட்டு நின்னான் பார்த்தீங்களா, அவன் தான் அவனோட தம்பி. அவனுக்கு மாதிரியே கொம்பெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சோளக்காட்டு பொம்மை மாதிரி இந்த 2 பக்கம் மட்டும்தான் நீங்கள் போகணும், இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க, ரொம்ப ஆபத்தான காடு அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரி அந்த பொம்மை இருந்துச்சு. அதனால அந்த செடிகளுக்குள்ளே எதுவும் இருக்குதா அப்படின்னு வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தேன். எதுவும் இல்லை, அந்த மரம் செடி கொடிகள் தான் அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், வெயிலே படாமல் இந்த மரம் செடி கொடியெலாம் எவ்வளோ பச்சை பசேல்னு சூப்பராக பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். இதை தான் நான் அதிகமாக பார்த்து வியந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுக்குள்ளே ஈச்ச மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பனை மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் தென்னை மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நம்ம ஊருக்குள்ளே உள்ள காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனது சண்டே அப்படிங்கிறனால செம்மையான கூட்டமாக இருந்துச்சு. இந்த காட்டுக்கு நடுவில் செம்பருத்தி பூ கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஜென்டில் ஜெயின் அப்படின்னு போர்டு இருந்துச்சு. பார்த்தா நல்லாவும் படம் எடுக்கிற மாதிரி வானத்து வரைக்கும் ஒருத்தன் தலையை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தா அவன் தான் ஜென்டில் ஜெயின்ஸான். அவனை அண்ணாந்து பார்க்குறோம்னு என் கழுத்தே சுலுக்கிக்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ உயரமாக இருந்தான். அவனை பாருங்களே, யானை தும்பிக்கை வச்சுருக்க மாதிரி எவ்வளோ உயரமாக இருக்கான்னு நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. என்னோடய வீடியோவில் இதை கவர் பண்ணவே முடியலை, அவ்வளோ உயரமாக இருந்துச்சு. ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இவ்வளோ உயரமான டைனோசரை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ உயரம்னு பாருங்களே, கிட்டத்தட்ட வானம் வரைக்கும் இருப்பான் போல், அவ்வளோ உயரம். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து காமிங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பயங்கரமாக கோவம் வருமா, அந்த கோவத்தில் பாருங்கள் மரத்தை பூரா ஒடிச்சு போட்டிருக்கான். அந்தளவுக்கு பயங்கரமான கோவக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தில் போகவே பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி போய் நின்று அவனை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டென்ஷன் ஆகி போறியா இல்லையாடா அப்படின்னு திட்டிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி நகர்ந்து வந்து அவனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இந்த காட்டோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள், சூப்பரான மலர்களும் செடி கொடிகளும் நிறைஞ்சிருக்கு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான செடி கொடிகள், மேகமூட்டங்கள், அதனால தான் இதுக்கு மேகக்காடுகள்னு வச்சுருப்பாங்க போல். அந்த அளவுக்கு நமக்கு டைம் போனதே தெரியல. அந்த காடுகள் மேலே மேகம் உரசிக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது பாருங்கள், புகை. அதை பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நம்ம இமயமலை காடுகளுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த இலைகளை பாருங்கள், செடிகளை பாருங்கள், எவ்வளோ பசுமையாக அவ்வளோ அருமையாக நமக்கு சுத்தமான காற்றை தரக்கூடிய மரங்களாக இருக்குது. என்னடா அது எல்லாரும் ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஜென்டில் ஜெயின்ட்னு சொல்லிட்டு டைனோசர், அவனை தாங்க படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவனை கிட்டத்தில் இருந்து கவர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு உயரமாக இருந்தான். கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தால் தான் அவனை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப உயரமாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த நிற்கிறான் பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜு வரைக்கும் தலை இருக்குது பாருங்கள், அவ்வளோ உயரமாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக அருமையாக ஆச்சரியமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரு ஜீப் இருக்குது, ஜீப் எடுத்துக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது ஜூராசிக் படத்தில் வந்த ஜீப்பு, அந்த ஞாபகமாக இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூராசிக் பார்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் யூஸ் பண்ண காரு இதே மாதிரி தான் இருக்கும், அதாவது ஜீப்பு.
அந்த ஜீப்பை இங்கே கொண்டு வந்து நம்மளுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதே போல் இந்த காடுகளில் பலவிதமான பூக்கள், செடிகள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இந்த குழந்தைகள்லாம் ஆச்சரியத்தோடு அந்த வண்டியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அந்த ஜீப்பை. இந்த ஜீப்பில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த ஜீப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே ஒரு பூங்காவே வச்சுருப்பாங்க போல். ஏன்னு கேட்டால் எவ்வளவு பூக்கள்னு பாருங்கள், விதவிதமான பூக்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூக்களோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பொத்துற மாதிரி காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி இடத்த தான் சொல்லுவாங்க போல். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு அவ்வளோ ஆனந்தமாக குளிர்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மர நிழலில் நம்ம ஊர்லலாம் எப்படி பயணம் செய்வோம் அந்த மாதிரி பயணம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பெரிய குகை மாதிரி இருக்குது, இந்த வழியாக போங்க அப்படின்னு இந்த பெண் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணியே போனோம். இது எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால், மேலே ஒரு பால்கனி மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அந்த பால்கனியை இந்த வழியாக தான் போகணும். இன்னும் நிறையாது இது உள்ளே இருக்குது. அதாவது டைனோசர் முட்டை, டைனோசர் எப்படி குஞ்சு பொரிக்குது, டைனோசர் எப்படி வளரும் அப்படின்னு தேட்டர் உட்பட அனைத்துமே உள்ளே வச்சுருக்காங்க. அது பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். இந்த வீடியோட கடைசியில் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாக இலவசமாக போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது TWC2 அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்தோட டிக்டாக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க போடுற ஒவ்வொரு ஆஃபரும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், என்னைய மாதிரி இலவசமாக நீங்களும் இதை வந்து சுற்றி பார்க்கலாம். எஸ்பாஸ் மற்றும் ஒர்க் பெர்மிட்டில் உள்ளவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.